ஹலோ வணக்கம் அனைவருக்கும். டிஎன்பிசி இங்கிலீஷ் தீவிரமா படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுல நம்ம பேசிக்கா ஸ்கோரிங் ஏரியாஸ் இன் டிஎன்பிசி ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படின்னு பார்க்க போறோம். எந்த ஏரியால ஸ்கோர் பண்ணலாம், எதுல நல்லா டக்கு டக்குன்னு ஸ்கோர் எடுக்கலாம் அப்படின்ட்டு 95+ எடுக்கிறதுக்கான பிளான் என்னது அப்படிங்கிறது தான். இப்போ நான் உங்களுக்கு என்ன பண்ண போறேன்னா, ஃபர்ஸ்ட் மார்க் பிடிக்க போறேன். எந்தெந்த ஏரியால எவ்வளவு மார்க் வரும் அப்படிங்கிறத பிடிக்க போறேன். எங்க உங்களுக்கு மார்க் மிஸ் ஆகும் அப்படிங்கிற ஏரியா சொல்ல போறேன். சரியா? எந்த ஏரியால உங்களுக்கு மார்க்கே மிஸ் ஆகாது அப்படின்னும் பிடிச்சிடலாம், எந்த ஏரியால மார்க் மிஸ் ஆகும் அப்படிங்கிறதை பிடிச்சிடலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, பார்ட் ஏ எப்பவுமே நமக்கு 30 to 35 கொஸ்டின்ஸ் இருக்குங்க. சரியா? ஸோ நாம 35 கொஸ்டின்ஸ் இதில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 35 கொஸ்டின்ஸ். சரியா? 35 கொஸ்டின்ஸு போயம்ல 30 to 35 தான். எல்லாத்தையுமே 30 to 35 தான். இது 33. இது என்னுடைய கெஸ் தான். சரியா? 32 33 இருக்கும், அங்க கொஞ்சம் அதிகமா இருக்கும் அப்படின்னு நான் கெஸ் பண்றேன். ஸோ பாத்தீங்க அப்படின்னா, பார்ட் ஏ 35, பார்ட் பி 32, பார்ட் சி 33. சரியா? இப்படிதான் நான் பிடிச்சிருக்கேன். இது ஒரு கெஸ். ஆனா அப்ராக்சிமேட்டா எல்லாமே 30 to 35 தான். இப்போ நல்லா ஒரு விஷயத்த மண்டையில ஏத்திக்கிங்க. உங்களுக்கு எங்க இதுல மார்க்கு மொத்தமா வரும், 5 மார்க் மொத்தமா வரக்கூடிய ஏரியா எந்த ஏரியா அப்படின்னா, பயோகிராஃபில பாத்தீங்கன்னா 5 கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க. காம்ப்ரிஹென்ஷன் 5 தாங்க. பயோகிராஃபில 5+ கொஸ்டின்ஸ். அதே மாதிரி ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னு ஒன்று இருக்குங்க. இதுலயும் உங்களுக்கு கண்டிப்பா 5 கொஸ்டின் கேட்பாங்க. 5 கொஸ்டினுக்கு மேல தாங்க கேட்பாங்க. கொஸ்டின் பேப்பர் எடுத்து அனலைஸ் பண்ணி பாருங்க. மோஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் இது ஃபாலோ ஆயிருக்கும். கிராமர்ல பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு டாபிக்ல உங்களை வச்சு செஞ்சிருவாங்க. ஒரு டாபிக்ல நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அது டென்ஸா இருக்கலாம், இன்ஃபினிட்டிவ் ஜெரண்ட் பார்ட்டிசிபிளா இருக்கலாம், இல்ல ப்ரிப்போசிஷனா இருக்கலாம். இந்த 3 தான். இல்ல சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸா இருக்கலாம். இந்த 4 டாபிக் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆப்போ வைக்கக்கூடிய டாபிக். சரியா? ப்ரிப்போஷனோ, டென்ஸோ, இன்ஃபினிட்டிவ்ஸ், ஜெரண்ட் பார்ட்டிசிபிள், நான் ஃபைனைட் வேர்ப்ஸ்னு சொல்லுவோம், அதுவோ இல்ல சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸோ, இந்த 4லயுமே 5+ கொஸ்டின்ஸ். ஏதாவது ஒரு டாபிக்ல 5 கொஸ்டினுக்கு மேல கேட்டுருவாங்க. ஸோ ஸ்கோரிங் ஏரியா தாங்க. ஸ்கோரிங் ஏரியா தான். இது கஷ்டம் அப்படி கிடையாது. படிச்சுட்டோம் அப்படின்னா கஷ்டம், படிச்சுட்டோம் அப்படின்னா ஈஸி தான். சரியா? ஸ்கோரிங் ஏரியா தான். இந்த 4லயுமே 5+, ஏதாவது ஒரு டாபிக்ல 5+ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரியா? ஸோ இங்கெல்லாம் நம்ம டக்குன்னு ஸ்கோர் ஏத்திடலாங்க. சரியா? இந்த டாபிக்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் நீங்க மிஸ் பண்ணிடவே கூடாது. நான் இப்போ ஒரு வட்டம் போட்ட டாபிக்கை மிஸ் பண்ணிடவே கூடாது. சரியா? ரைட். அடுத்தது எது எல்லாம் உங்களுக்கு மார்க் போகவே கூடாதுன்னு சொல்றேன். பார்ட் சி, லெசன்ல எந்த கொஸ்டின் கேட்டாலும் அடிக்க தெரியணும். போயம்லையும் எந்த கொஸ்டின் கேட்டாலும் அடிக்க தெரியணுங்க. நீங்க ப்ரிலிம்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா ஒரு விஷயத்த நல்லா மண்டையில ஏத்திக்கிங்க. 95+ தான் உங்களுக்கு வாய்ப்பே கொடுக்கும். 90+ கிடையாது. எனக்கு எவ்வளவு வேணும்? 95+ கண்டிப்பா வேணும். சரியா? 95+ கண்டிப்பா வேணும். ஸோ ஸ்கோரிங் ஏரியாவில் நான் ஃபர்ஸ்ட் பிரிக்கிறேன். நான் போயமே லெசன் இதுல எனக்கு ஒரு கொஸ்டின் கூட தப்பாகாம நான் பாத்துக்கிறேன். ஒரு கொஸ்டின் கூட உங்களுக்கு தப்பு விழவே கூடாதுங்க. அப்படி விழாம இருந்தா தான் உங்களுக்கு 95+ வரும். ஸோ போயம்ல அப்ரிசியேஷன் கொஸ்டினோ, இந்த லைன் எங்க இருந்து எடுத்தாங்கன்னு கேட்டாங்களோ, என்ன கேட்டாங்கனாலோ உங்களுக்கு ஸ்கோர் பண்ண தெரியணும், ஸ்கோர் பண்ண முடியும். போயம்லாம் அவ்வளோ ஈஸியா இருக்கும், லெசனும் அவ்வளோ ஈஸியா இருக்கும். நம்மளுக்கு படிச்சு போர் அடிக்குமே தவிர கஷ்டமா இருக்காது. சரியா? சரி, உங்களுக்கு மார்க்கு போகக்கூடிய ஏரியா அப்போ எதுன்னு நான் சொல்றேன். இப்போ நான் பிடிச்சிட்டேன். மார்க் எதுலையா ஸ்கோர் பண்ணணும், எதுலையா மார்க் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். போயம்லயோ லெசன்லயோ மார்க் விடவே கூடாது. உங்களுக்கு எங்க மார்க் போகும் அப்படின்னா அதுக்கு சில டாபிக் இருக்கு. இதா இருக்குல்ல, வேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ். இது பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்ல நிறைய படிக்கணும். சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ் அதே மாதிரி ஸ்கூல் புக்ல நிறைய படிக்கணும். மார்க் போகக்கூடிய ஏரியா. சரியா? வேற இங்க எங்க அப்படின்னா எந்த டாபிக்ல இருந்தாலும் டச் பண்ணலாங்க. இந்த டாபிக்ல ஈஸி கொஸ்டின் வரும், கஷ்டமான கொஸ்டின் வரும் அப்படின்னு அடிச்சு 100% நம்மளால சொல்ல முடியாது. ஆனா பழைய கொஸ்டின் அனாலிசிஸ் வச்சு நான் சொல்றேன். இந்த 3 டாபிக் உங்களுக்கு ஏதாவது ஒரு கொஸ்டினை நீங்க பழி கொடுத்துட வேண்டிய சூழ்நிலை வந்துடும். ஏதாவது ஒரு கொஸ்டின் உங்களுக்கு காவு வாங்கிரும், ஒரு கொஸ்டின் சம்பவமா தான் இருக்கும். அது பரவாயில்ல, அக்செப்டட். ஒரு கொஸ்டின்
கிராமர்ல சம்பவம் பண்றது அக்செப்ட். வேற உங்களுக்கு எங்க சம்பவம் நடக்கும் அப்படின்னா, இந்த ஏரியால எப்படி சம்பவம் பண்ணுவாங்கன்னே தெரியாது. எங்கிட்ட இருந்து எவன் வெட்டுவான்னே தெரியாது. இது வந்து எப்படின்னா இருட்டுல காட்டுக்குள்ள போற மாதிரி தான். எங்கிட்ட இருந்து எந்த பாம்பு கிடைக்கும்னே தெரியாது. இதுல உங்களுக்கு கண்டிப்பா ஒரு கொஸ்டின் செஞ்சிருவாங்க, ஒரு கொஸ்டினை செதுக்கிடுவாங்க. சரியா? டச் பண்ண முடியாத ரேஞ்சுக்கு வச்சிருவாங்க. பரவாயில்ல, அந்த கொஸ்டின் நம்மளுக்கு வேண்டாம், அதை தவிர இருக்க எல்லா கொஸ்டினும் வேணும். இதை தாண்டி 100 நீ எடுத்துருவியாடா அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு 2 கொஸ்டின் வச்சிருப்பான். ஸோ கிராமர்ல ஒரு 3 டாபிக் நம்மளுக்கு வெடி வைக்கிற டாபிக். சரியா? அடுத்தது பயோகிராஃபி, பிரச்சனைக்குரிய டாபிக். நான் 100 எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, 95+க்கு நான் மேல ஏத்தணும்னு நினைக்கிறவங்க, இங்கிலீஷ் நான் இன்னும் கொஞ்சம் தரவு பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த டாபிக்கை தான் நீங்க படிக்கணும். சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸையோ பயோகிராஃபிஸையோ இதெல்லாம் படிச்சு வச்சுக்கிறீங்கன்னா உங்களுக்கு 96 97 கண்டிப்பா உங்களுக்கு புஷ் பண்ணும். சரியா? மேக்ஸ் லாங்குவேஜ் சேர்த்து 120 எடுத்தே ஆகணுங்க. அப்படின்னா தாங்க உங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்கும். சொல்றது புரியுதா? ஸோ பாத்தீங்கன்னா கிராமர்ல 3 டாபிக் இருக்கு. பயோகிராஃபி வச்சு செஞ்சிருவாங்க. இன்னொரு 2 கொஸ்டின் உங்களால தொடவே முடியாதுங்க. ஸோ இதுல எனக்கு கண்டிப்பா ஒரு கொஸ்டின் அவுட் ஆயிரும். 3 டாபிக்ல பயோகிராஃபிலையும் எனக்கு ஒரு கொஸ்டின் அவுட் ஆயிரும். சரியா? 2 கொஸ்டின் அவுட் ஆயிரும். அடுத்தது நான் என்ன பண்றேன், எனக்கு 2 டிஃபிகல்ட் கொஸ்டின்ஸ் வச்சிடுறாங்க. எங்க இருந்து வைப்பாங்க, எங்கிட்டு வைப்பாங்க எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. 4 கொஸ்டின் போயிடுச்சு. இப்போ நான் இன்னொரு 2 கொஸ்டினை நான் என்ன பண்ணிடுறேன், கேர்லெஸ் மிஸ்டேக்ல தப்பு விட்டுறேன். இப்போ எனக்கு எங்க வந்து நிற்கும்னா 94ல வந்து நிற்கும். இந்த 4 கொஸ்டின் இருக்கு பார்த்தீங்களா, இந்த 4 கொஸ்டின் நம்ம ஏபிசிடி மாற்றி போடுவோம். நம்ம நேரத்துக்கு இதில் ஒரு கொஸ்டின் கரெக்டானா கூட போதும். தெரியாத கொஸ்டின் நம்ம ஸ்கிப் பண்ண மாட்டோம், விட மாட்டோம். நம்ம ஏதாவது ஒன்று ஷேட் அடிச்சுட்டு வருவோம். ஸோ எனக்கு இந்த 4 கொஸ்டினில் 1 கரெக்ட் ஆகும், 2 கொஸ்டின் கேர்லெஸ் மிஸ்டேக்ல போயிடும். மீதி 94 கொஸ்டின் நான் போட்டுருவேன். இந்த 4ல் ஒரு கொஸ்டின் போட்டால் எனக்கு கரெக்டாக 95 வருங்க. இதுதாங்க டார்கெட். இப்படி தாங்க படிக்கணும். எங்க உங்களுக்கு ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியணும், எந்த இடத்துல ஸ்கோர் பண்றது கஷ்டங்கிறது தெரியணும். ஏரியா குறிச்சு கொடுத்துருக்கேன். நான் ஏரியா குறிச்சு கொடுத்துருக்கேன். கிராமர்ல இந்த 3 டாபிக் ரொம்ப பிரச்சனை பண்ணும். டென்ஸ் பிரச்சனை பண்ணதாங்க செய்யும். டென்ஸுமே அதே மாதிரி தான் பிரச்சனை பண்ணதான் செய்யும். ஃபைண்ட் அவுட் தி எரரும் குட்டி குட்டி பிரச்சனைகள், இதெல்லாம் ஸ்மால் ப்ராப்ளம்ஸ். ஃபைண்ட் அவுட் தி எரர்ல ஸ்மால் ப்ராப்ளம்ஸ் மேக்ஸிமம் போட்டுலாம் சில நேரம் வெடி வச்சிருவாங்க. மற்றபடி எந்த டாபிக்னாலும் எங்கிட்ட இருந்து எப்படி பால் போட்டாலும் நம்ம அவுட் ஆகாம ஸ்டொக்காவது வச்சிடலாம். ஸோ இந்த டாபிக்ஸை திருப்பி பார்க்கணும். எந்த டாபிக்ஸ்லாம் நம்ம மார்க் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் திருப்பி பார்க்கணும். அதுதான் நம்மளுக்கு மார்க்கை எடுக்கக்கூடிய டாபிக்ஸ். கேர்லெஸ் மிஸ்டேக் ஆகத்தாங்க செய்யும். 2 மார்க் உங்களுக்கு கேர்லெஸ் மிஸ்டேக்ல போகத்தான் செய்யும். 98 தான் நம்ம பீக்கு மார்க்கே எடுக்க முடியும்னு வச்சுக்கிடுங்க. நமக்கு அங்க இங்கே 1-2 மார்க் போய் எனக்கு 95ல வந்து நிற்கிறோம். 95 96ல வந்து நிற்கிறோம். என்ன போதும் இதுதான் உங்க சிம்பிள் ஸ்ட்ராட்டஜிங்க. சாதாரண ஸ்ட்ராட்டஜி தான். ஒன்றும் பெரிய பயங்கரமான அப்படி இப்படி எடுக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி கிடையாது. உங்களுக்கு ஏரியா நான் ஐடென்டிஃபை பண்ணி சொல்லியிருக்கேன். இந்த ஏரியா இப்படி, இந்த ஏரியா அப்படி இப்படி. கிராமரை நினைச்சு நீங்க பயப்பட வேண்டாம். கிராமரை நம்மளுக்கு 1500 கொஸ்டின் நம்ம போடுவாங்க. நம்ம டெஸ்ட் பேட்ச்ல நம்ம ஒரு 1000 கொஸ்டின் 1500 கொஸ்டின் போடுவோம். திருப்பி திருப்பி கரெக்ஷன் பார்ப்போம். ரிப்பீட்டடா டவுட் கிளாரிஃபை பண்ணுவோம். எந்த ஒரு கொஸ்டினுமே கிளாரிட்டி இல்லாம உங்களுக்கு போகாது. அதுக்கு நான் கேரண்டியா சொல்றேன். சரியா? ஸோ அதை நம்ம கம்ப்ளீட்டா கண்டிப்பா நம்ம பார்ப்போம். நான் சொன்ன ஏரியாவை ஐடென்டிஃபை பண்ணி தெளிவா நீங்க படிக்கிறீங்க. சரியா? தெளிவா படிக்கிறீங்க. ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்லாம் ஒரு ஏரியா இருக்கு, அதெல்லாம் நீங்க படிக்கவே வேண்டாங்க. ஒரு 1/4 மணி நேரம் 2 ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனா போதும். அவ்வளவுதான், அது மட்டும் போதும். சரியா? ஐடென்டிஃபை பண்ண ஏரியாஸை நல்லா பார்த்துக்குங்க. அங்கதான் எனக்கு மார்க் போச்சு, அங்கதான் நிறைய பேருக்கு மார்க் போகும். போன தடவை எக்ஸாம் எழுதும் போது அந்த ஏரியா தான் நம்மளுக்கு ஒரு மாதிரி சுத்தி விட்டது. ஸோ ஏரியாவை ஐடென்டிஃபை பண்றோம், 95 எடுக்கிறோம், மற்ற எல்லா டாப்பிக்கையும் நம்ம முடிக்கிறோம். நான் உங்களுக்கு 30 நாள்ல படிக்கிற ஷெட்யூல் சொல்லித்தரேன். 30 டேஸுக்கு ஒரு ஷெட்யூல் போட்டு தரேங்க. 30 டேஸ் படிக்கிற ஷெட்யூல். நீங்க புதுசா இருந்தீங்க, ஃப்ரெஷரா இருந்தீங்கன்னா 30 டேஸ்ல எப்படி படிக்கிறது, லெசனையும் கிராமர் எல்லாத்தையும் சேர்த்து டெய்லி 2.5 hours 2.5 hours கொடுங்க. டெய்லி 2.5 hours மட்டும் கொடுங்க. 30 நாள்ல நம்ம இங்கிலீஷ் ஷெட்யூலை கம்ப்ளீட்டா முடிச்சிடலாம். இதை நான் அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு போடுறேன். டெஸ்ட் பேட்சுக்கு இது
உங்கள் பேமெண்ட் ஐடி, உங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எதுக்கு அனுப்பணும் எல்லாமே நம்ம சொல்லியிருக்கோம். இது நம்ம டோட்டலாக கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிடுவோம். யாருக்கு விருப்பம் இருந்தாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அவங்களுக்குனா கண்டிப்பாக இதை இன்ஃபார்ம் பண்ணுங்க. நம்ம சூப்பராக தரமாக இந்த தடவை பண்ணி கொடுத்துருவோம். டாட்டா, பை பை, சி.